ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியலின்ற பிராண்டோட ப்ரஷ் கட்டர் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு 2 பார்ட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதோட பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றியும், செகண்ட் பார்ட் வந்து இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரஷ் கட்டர் வச்சுருக்கீங்களா? நீங்கள் வச்சுருந்தது எந்த காரணத்துக்காக அந்த ப்ரஷ் கட்டர் வாங்கினீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்காக வாங்கினேன்றதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இதோட ரேட்டை பற்றி பார்த்துடலாம். இதோட ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10,000க்கு வாங்கினோம். இப்போ வந்து இது எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் ஆகுது இது வாங்கியே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரேட் வந்து கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். இது வந்து என்னால் இப்போ கன்ஃபார்மாக இது 10,000 தான்ன்றது என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இதோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். 52 சிசி 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னாவே நம்ம பெட்ரோல் ப்ளஸ் ஆயில்ன்றது கம்பல்சரி கலக்கணும். இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 25:1. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 25 ml ஆயில்ன்றது நம்ம வந்து கம்பல்சரி கலக்கணும். அப்புறம் இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருன்றது கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நான் வந்து 1 லிட்டர் ஊற்ற மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டருக்கு ஊற்றும் போது அது அந்த மூடாக்குலேருந்து தழும்புது. அதனால் நான் 1 லிட்டர் ஊற்றாமல் அதோட கம்மியாக தான் ஊற்றி எப்போவுமே மிஷினை வந்து ரன் பண்ணுவேன். இதோட மைலேஜை பற்றி பார்க்கலாம். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து இதை ரன் பண்ணலாம். இப்போ இந்த இன்ஜின் சைடில் ஒரு பிளாக் பாக்ஸ் மாரி கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு லிவர் இருக்குல்ல, அந்த லிவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஷோக் பட்டன். இந்த ஷோக் லிவர் வந்து மேலே வந்து ஆஃபு, கீழே வந்து ஆனு. நம்ம வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகலாம். ஆன் பண்ணி நம்ம வந்து அந்த ஒயரை இழுக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து இந்த மிஷினை வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறமேட்டுக்கு இந்த பிளாக் சைட்லேயே ஏர் ஃபில்ட்ரு இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு அதுக்கப்புறமேட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து பம்ப் பண்ணுற மாரி ஒரு இது இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து பெட்ரோலை பம்ப் பண்ணி நம்ம இன்ஜினுக்கு வந்து கொண்டு போவோம். அப்புறம் அந்த ஏர் ஃபில்ட்ரு இருக்குல்ல, இந்த ஏர் ஃபில்ட்ருன்றது நம்ம அதில் ரொம்ப அழுக்கு தேங்கிடுச்சுன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஏர் ஃபில்ட்ரு வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த இன்ஜினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளட்ச் ட்ரம்முன்னு ஒன்று இருக்கும். அந்த சில்வர் கலரில் இருக்குல்ல, இதுதான் கிளட்ச் ட்ரம்மு. இந்த கிளட்ச் ட்ரம் வந்து ஆட்டோமேட்டிக் டைப்பு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம எதுக்காக கிளட்ச் யூஸ் பண்ணுறோமோ அதே பர்பஸ்க்காக தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இது ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் சைடு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, அப்புறமேட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பிடிச்சிருக்கிறது மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, ஆக்சிலேட்டர் பட்டனை மட்டும் நம்ம அமுத்தணும்னா அமுத்த முடியாது. இந்த பின் சைடில் இருக்கிற அந்த பட்டனை ரெண்டுத்தையும் சேர்த்து அமுத்தும் போது தான் நம்ம இந்த ஆக்சிலேட்டர் பட்டனை வந்து அமுத்த முடியும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் இருக்கிற சுவிட்ச் டைப்பை பார்ப்போம். இந்த லைன் சைடு அமுக்கணும்னா ஆனு, இந்த ரவுண்ட் சைடை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆஃப் ஆகிடும். மிஷின் வந்து ரன்னில் இருக்கும்போது நம்ம இந்த ரவுண்ட் சைடு அமுத்தணும்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்து இந்த செட்டப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் மாரி ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இதில் ஒரு கொக்கி இருக்கும். அதில் இதை மாட்டிட்டு நம்ம தோள்பட்டையில் அப்படியே தூக்கி நம்ம மிஷின் ரன் பண்ணுறதுக்காக தான். அதை இப்போ இவர் எப்படி மாற்றாருன்றதை பாருங்கள். அப்புறம் ஒரு சில பிராண்டெல்லாம் ஒன் சைடாக மாட்டுற மாதிரி கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு தோள்பட்ட வலின்றது இருக்கும். இது டபுள் சைடாக கொடுத்துருக்கிறதால, பேக் மாட்டுற மாரி இருக்கிறதால நம்மளுக்கு தோள்பட்ட வலின்றது வந்து குறையுது. அடுத்து இந்த கிளட்ச் ட்ரம்லேருந்து ஒரு பழுப்பு கனெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் இந்த பைப்போட மெயின் செக்ஷனு. அதுக்குள்ளே வந்து ட்ரைவ் ஷாஃப்ட்டுன்றது இருக்கும். இந்த ட்ரைவ் ஷாஃப்ட்டோட எண்டில் தான் நம்மளுக்கு பெவல் கியர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மோட்டர் வந்து ரன் ஆகிறது மூலயமா அந்த பெவல் கியர் அந்த நுனியில் இருக்குல்ல, அந்த எண்டில் இருக்கிற பெவல் கியர் சுற்றுறது மூலயமா தான் நம்மளுக்கு இந்த பிளேடுன்றது வந்து ரன் ஆகுது. அப்புறம் இந்த பைப் செக்ஷன் இருக்குதுல்ல, அந்த மெயின் பைப்பு, அதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1500 mm. அது உள்ளே இருக்கிற அந்த ஷாஃப்டோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1530 mm சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மிஷினோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கார்டு மாரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நம்ம மிஷின் வந்து ரன் பண்ணும்போது ஏதோ கல் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது நம்ம மேலே படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு சேஃப்டி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதை தாண்டி நம்ம மேலே வந்து இந்த தூசு துரும்புன்றது பட தான் செய்யுது. லாஸ்ட்டாக அந்த பிளேடு அதுக்கு மேலே இருக்கிற க்ரீஸ் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். க்ரீஸ் பாக்ஸ் இருக்குதுல்ல, இதை எப்படி நம்ம க்ரீஸை ஃபில்லப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த போல்டை முதல்ல கழட்டிடுறோம். அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதில் தான் நம்ம க்ரீஸை வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சில் நம்ம க்ரீஸை ஃபில்லப் பண்ணிட்டு அதை அந்த ஹோலில் விட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பிளேடை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேடை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஷினை ரன் பண்ணும்போதே பிளேடு வந்து நம்மளுக்கு ஆடுற மாதிரி தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேடை பார்க்கணும், சரிசமமாக இருக்கணும். நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றும்போது அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சுற்றும். இது வந்து நீங்கள் தப்பாக ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலன்னா வச்சுக்கிங்களேன், அது வந்து சுற்றும்போதே ஒரு மாதிரியாக ரவுண்ட் ஷேப்பில் சுற்றாமல் ஒரு மாதிரியாக ஏற்றியும் தாத்தியமாக சுற்றுற மாரி இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஒழுங்காக பிளேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணலன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம வந்து ஷோக் லீவர் வந்து ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதை பிடிச்சி இழுக்கிற வேலை தான் நம்மளுக்கு. மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து மிஷினை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் ஏன் இந்த ப்ரெஷ் கட்டரை வாங்கினோன்றதை பற்றி சொல்கிறேன். ஆடு மாடுகளுக்கு வந்து நாங்கள் தீவனன்றது அறுக்கும்போது கைகளால் அதான் அந்த அருவாவை வச்சு நாங்கள் அறுக்கும்போது டைமிங்ன்றது ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறமேட்டுக்கு உடல் உழைப்புன்றது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ரெஷ் கட்டரை நாங்கள் வச்சு யூஸ் பண்ணி அறுக்கும்போது எங்களுக்கு டைமிங்ன்றது கம்மியாக இருக்குது, குறைந்த ஆட்செலவு தான் ஆகுது. அதனால் எங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான் வாங்கினது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஓரம்பாரம் நெல், அப்புறமேட்டுக்கு அந்த புதர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கைகளால் இருக்காமல் இந்த மிஷினை வச்சு இருக்கும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஷ் கட்டருன்றதை வாங்கினோம். நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுறங்க. அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.